ஹலோ. எஸ் சார் சிவராஜ். அந்த வணக்கம் சார், சிரமத்தில் சிவராஜ் பேசுங்க சார். சிவராஜனுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நல்வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியா விடுதலை சிறுத்தைகளுக்கு காட்டுமன்னார் கோயில் தொகுதி பார்க்கப்பட்டது. சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் தோல்வி பெற்றிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையை மீண்டும் நடத்தணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. அது ஏற்கப்பட்டதா? முடிவு இறுதியானதா திருமாவளவனுடைய தோல்வி அப்படிங்கிறது? சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் முருகமரன் 48,275 வாக்குகள் 18 சுற்று முடியல. மொத்தம் 18 சுற்றுகள் சார். 48,275 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வந்து 48,450 வாக்குகள் பெற்றிருக்காங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 87 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல முருகமாறன் வெற்றி பெற்றதாக இப்ப அறிவிச்சிருக்காங்க சார். இந்நிலையில வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த பசுமை வளவன் அந்த பூத்தில் இருக்கிற அவர் தான் கண்ட்ரோல். அவர் என்ன சொல்றாரு, 122 வாக்குகள் தபால் வாக்குகள் வந்து செல்லப்படாத வாக்குகளாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனா முதல்ல 11 மணி அளவில் என்ன சொன்னாங்கன்னா, கையெழுத்து போடாம இருக்காங்க, கடைசியில் அது வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுமா இல்ல எடுத்துக்கொள்ளப்படாதா என்ன கடைசியில் அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 11 மணி வாக்குல அதை மீண்டும் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படணும், அந்த வாக்குகளையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து தேர்தல் அதிகாரிகள் அது கணக்குல எடுத்துக்காதனால இவங்க வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அங்க இருக்க தேர்தல் அதிகாரி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டு வராங்க. காவல்துறை அத்துமீறல்களை கண்டித்து கோஷம் எழுப்பிய வரை விடுதலை சிறுத்தைகள் வந்து வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து அப்புறப்படுத்த போறாங்க சார். இந்நிலையில பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் சொல்லியிருந்தால் ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி தோல்விகள் இருக்குமானா போஸ்டல் ஓட்ஸ மறு எண்ணிக்கைக்கு விடுவோம் அப்படின்னு, அதான் அந்த மாதிரி செய்யப்பட்டதா இல்ல இந்த முடிவு தான் இறுதியானதா? இந்த கோரிக்கையெல்லாம் வைத்து தேர்தல் ஆணையம் இதுதான் இறுதி முடிவுன்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சா? இன்னும் மறுபரிசீலனைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருதி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அதிமுக வேட்பாளர் முருகமாறன் 87 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு சான்றிதழ் அளிக்கப்பட்டு விட்டது.